நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் லைஃப் கோச் மற்றும் ஹோபனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் எப்போதும் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோபனோபனோ தியானத்தை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரியான நம்ம ஆசைகள் நிறைவேற தேவையான விஷுவலைசேஷன் டெக்னிக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, முதல்ல விஷுவலைசேஷன் டெக்னிக்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கற்பனை செய்கிறது. சரி, இது வெறுமனே பகற்கனவா? அப்படி கிடையாது. எவ்வளோ இன்டென்ஸாக நம்ம கற்பனை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆசைகள் விரைவில் நிறைவேறும். சரி, முதல்ல இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய மனமில், அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய ஆழ் மனதில் நம்மளுடைய ஆசைகளை பற்றி நிறைய எண்ணங்கள் இருக்கும். அது பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதுவே நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், ஆனால் அது நடக்குமா நடக்காதா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேலண்ட் இருக்கா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நம்ம இருக்கோமா, அப்படிங்கிற மாதிரி பல எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கலாம். ஸோ இது எத்தனையோ வருஷங்களாக நம்ம மனசில் இருந்திருக்கும். அப்படின்னா நம்ம ஆசைப்படுறப்போ இந்த எதிர்மறை எண்ணங்கள் குறுக்க வந்து அதை தடை செய்யும். சரி, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? நம்முடைய ஆழ்மனது எப்போதுமே ஒரு விஷயத்தை அதை செட் பண்ணணும், அதாவது அதோடைய ஆழ்மனதில் ப்ரோக்ராம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அது 7 வயசுக்குள்ளே நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்லி பை ரெப்படிஷன். இப்போ நம்ம செய்ய முடிகிறது என்ன அப்படின்னா, ஒன்லி பை ரெப்படிஷன் தான் நம்மளுடைய ஆழ்மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். ரீப்ரோக்ராம்னா ஏற்கனவே இருக்கிற பழைய எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நமது ஆசைகள், கனவுகள், நம்மளோட லட்சியங்கள், விருப்பங்கள், இதுக்கெல்லாம் சாரி இதற்கு தடையாக இருக்கிற எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீக்கிட்டு இதுக்கு சப்போர்ட்டிவான, பாசிட்டிவான, நேர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மளுடைய ஆழ்மனதில் பதிய வைக்கிறது தான் ரீப்ரோக்ராமிங் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ தான் நம்ம ஒரு வேலை செய்ய போகிறப்போ இது உன்னால் முடியுமா முடியாதா நிறைய டவுட்டு, ஃபியர் இதெல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம செய்ய விடாமல் அதை தடுத்துடும். ஏன்னா அது ஆழ்மனதுக்கு எது தெரியுமோ அதை தான் அது செய்ய வைக்கும். எது அதுக்கு புரியுமோ, எது பழகின விஷயமோ அதை மட்டும்தான் அது செய்ய வைக்கும். ஆனால் நம்மளுடைய ஆசைகள், கனவுகள்லாம் புதுசு தானே, இனிமே தானே வாழ்க்கையில் வரப்போகுது. அப்போது அது நிறைய புதிய காரியங்கள்லாம் செய்யணும். புதிய செயல்களை செய்கிறப்போ நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும்? எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடங்கல்களை உண்டாக்கிட்டு இருக்கோம். தடங்களுக்கு காரணம் ஏற்கனவே நம்ம மனசில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள். ஸோ இப்போ இந்த தடங்கல்களான இந்த எண்ணங்களை நீக்கினா மட்டும்தான் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும். சரி, இந்த தடங்கல்களை நீக்கிறதுக்கு மிகப்பெரிய டெக்னிக் என்ன அப்படின்னா விஷுவலைசேஷன். அதாவது நம்மளுடைய ஆசைகளை கற்பனை செய்கிறது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கலாம். நம்முடைய ஆசைகள், கனவுகளுக்கு சம்பந்தமான பிக்சர்ஸ், ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கலாம், இல்லை மேகசின்லேருந்து கட் பண்ணதாக இருக்கலாம், ஏதோ சம்திங் அதுக்கு ரிலேட்டடான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட நேம், லோகோ, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எது நம்மளுடைய ஆசைக்கு சம்பந்தமான ஒரு ஒரு ஃபோட்டோ ஆர் இமேஜ், ஏதோ சம்திங் அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளான இடத்துல ஒரு 5 நிமிஷம் நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி உட்காந்துட்டு உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இமேஜ், இந்த ஃபோட்டோ அதை 2 நிமிஷம் பாருங்கள். பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டதா, இந்த வேலையில் நீங்கள் சேர்ந்துட்டதா. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடை நீங்கள் கட்டி முடிச்சிட்டதா. இந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜில் சேரணும், நல்ல வேலைக்கு போகணும், இது மாதிரி அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை கற்பனை செஞ்சுட்டு அது அப்போ எல்லாரும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாத்தையுமே 1 by 1 ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நம்ம மனசில் ஓட விடணும். சப்போஸ் அப்போ ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டோட சைஸ் என்ன, அந்த வீட்டோட கலர் என்ன, அந்த வீட்டோட ஃப்ளோரிங் என்ன மாதிரி, அந்த மாதிரியான டீட்டெயிலான ஒரு பிக்சர் அதை மனசில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் அதை மனசில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க, அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஆழ்ந்து போகிற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த மனசில் இந்த விஷயம் நடந்துட்டால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த விஷயம் அது ரொம்ப முக்கியம். அந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே உணர்வுகளால் தான் அது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா
நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, எவ்வளோ பெருமையாக இருப்பீங்க, எவ்வளோ ஒரு எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை மனசில் கொண்டு வாங்க. அது மனசு மட்டும் இல்லாமல் உடம்பு முழுவதும் உணர்ந்தா எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை மனசில் கொண்டு வாங்க, அந்த பெருமையை மனசில் கொண்டு வாங்க. அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யுவர் கோல், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஜெயிச்சிட்டா எப்படி இருக்கும், எப்படி இருப்பீங்க, அந்த சந்தோஷத்தை, அந்த உணர்வுகள், அந்த பெருமை, அந்த சக்ஸஸ் ஃபீலிங் எல்லாமே உங்கள் மனசுலையும் உடம்புலையும் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அதே உணர்வோடு கொஞ்ச நேரம் இருங்க. அதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்லுங்க. நீ கொடுக்குற இந்த விஷயத்துக்கு ரொம்ப நன்றி, ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த விஷயம் நடந்துட்டதா நினச்சி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லிவிட்டு மெதுவாக கண்ணை திறக்கலாம். இதுதான் அந்த அந்த 6 ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கணும், அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸை எடுத்து பார்க்கணும், 3ஆவதாக அதை கற்பனை பண்ணணும், 4ஆவதாக அது எமோஷன்ஸை ஃபீல் பண்ணணும், 5ஆவதாக நம்மளோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும், 6ஆவதாக அடுத்தது அந்த விஷயத்தை பற்றி மற்ற நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்கிறேன். பகல் நேரத்தில் அது சம்மந்தமான பிக்சர்ஸ், அந்த ஃபோட்டோஸ் அதையும் மற்ற இடத்துல ஒட்டிட்டு அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் மற்ற நேரத்துலையும் ரீகால் பண்ணுங்கள். இதுதான் அந்த 6 ஸ்டெப் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு 6ஆவதாக இதை சொல்கிறேன்னா, காலையில் ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற நேரமெல்லாம் அதுக்கு கான்ட்ரடிக்டரியான எண்ணங்கள் மனசில் வந்ததுன்னா அதனால் அவ்வளோ தூரம் பலன் இருக்காது. காலையில் சொன்னோம் இல்லையா, காலையில் இது நான் எப்போ சொல்லணுங்கிறதையும் சொல்லிடுறேன், அதை சொல்ல மறந்துட்டேன். எப்போ சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொல்லணும். எழுந்து பெட்டில் உட்கார்ந்த உடனேயே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். எழுந்தோடனே ஃபோனில் மெசேஜஸ், மெயில் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா மனசு இல்லைன்னா அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எழுந்து உட்காந்தோன்னே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோ தூரம் அலர்ட்டாக இருக்காது. நீங்கள் தூங்கி எழுந்து உட்காந்து அடுத்த செகண்ட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அலர்ட், அது எப்போவுமே அலர்ட்டாக தான் இருக்கும். அதனால தூங்கி எழுந்தோன்னே இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுங்கள், இந்த 6 ஸ்டெப் ப்ராசஸை பண்ணுங்கள். 6ஆவதான விஷயத்தை நீங்கள் பகல் நேரத்தில் மற்ற இதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு பிக்சர்ஸ், ஃபோட்டோகிராஃப் சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் உங்கள் கண்ணில் படுற மாதிரியான இடத்துல நீங்கள் வைங்க. அப்போ எப்பப்பெல்லாம் நீங்கள் அந்த கண்ணில் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வில் ரிமைண்டட் ஆஃப் தட் கோல், அந்த ஆசை பற்றி, அந்த விருப்பத்தை பற்றி உங்கள் மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகும். ஏன்னா காலையில் ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக மறந்துட்டா அதோட பெனிஃபிட் கிடைக்க நான் சொன்ன மாதிரி லேட் ஆகும். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களால் ரிமைண்ட் பண்ணிக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம், உங்கள் லேப்டாப்பில் வச்சுக்கலாம். ஸோ அடிக்கடி இந்த விஷயத்தை பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் சொன்ன சேம் ப்ராசஸ் திருப்பி பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, 2 டைம்ஸ் பர் டே. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எகெயின் அந்த டைமில் கான்ஷியஸ் மைண்டு டயர்டாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து அத்தனை வேலைகள் செஞ்சுருக்கு இல்லையா, அதனால் கான்ஷியஸ் மைண்டு டயர்டாக இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டு எப்போவுமே அலர்ட் தான் அது. அதனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேம் ப்ராசஸை திரும்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிவிட்டு தூங்க போகலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப ஆழமாக பதியும். ஏன்னா இது இந்த ஹோல் ப்ராசஸுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிற ப்ராசஸ் தான். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு எந்த ரெசிஸ்டன்ஸும் கொடுக்காம நம்ம சொல்கிறத கேட்டுக்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற விஷயங்களுக்கு எந்த தடங்களும் அது ஏற்படுத்தாது. இன்ஸ்டெட் அது என்ன பண்ணோன்னா அதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணில் கொண்டு வந்து காட்டும். ஏன்னா நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகும் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி நான் இதை சொல்கிறது அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க, ஏதோ சம்திங் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரோட்டில் போகிறப்போ அதே பைக்கை நீங்கள் நிறைய தடவை பார்ப்பீங்க. அதே காரை நிறைய பேர் வச்சுருக்கிற மாதிரி தோணும். அவங்க எப்போதுமே அந்த காரில் தான் போயிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு உங்களுடைய கவனம் அந்த மாதிரி ரோட்டில் போகிறப்போ உங்களுடைய கார் வாங்கியிருக்கிறது நிறைய கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு எல்லோ கலரில் ஒரு ஷர்ட் போட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எல்லோ கலரில் சாரி கட்டிட்டு போகிறீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் எல்லோ கலரில் சாரி கட்டியிருக்கிற மாதிரி ஒரு தோணும். ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆதான் அதே மாதிரி விஷயங்களே நம்ம கண்ணில் காட்டும். ஏன் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் எதை அடிக்கடி யோசிக்குதோ, எதை ரொம்ப தீவிரமாக யோசிக்குதோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் அது கொண்டு வரும். ஏன்னா அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அத்தனையும் நம்ம கண்ணில் காட்டும். அதற்கு மாறான விஷயங்களை நம்ம கண்ணில் கொண்டு வந்து அது காட்டவே காட்டாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் அங்கே இருக்காது, நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். அதற்கு மாறான ஒரு விஷயம் நடந்தால் கூட நம்ம கவனம் அதில் போகாது. நம்மளுடைய லட்சியத்திலையும் நம்மளுடைய ஆசையிலையும் நம்ம விருப்பத்திலையும் மட்டும்தான் நம்மளோட 100% ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ